Welcome to Chennai Press News Channel. Vox Group's Vriksham Foundation today celebrated 18th Founders Day by its chairman, Ravanan Nanasundaram, and group directors, Kavita Ravanan and Indrajit Ravanan. Rajarathinam, retired IAS officer and private secretary to then Chief Minister of Tamil Nadu, and Olivinnan, former Rotary Governor and CEO of Emerald Publishing, were also present as special guests. During this event, the directors and guests gave away scholarships and financial assistance for education to more than 600 children of destitute and blind parents. Vox Foundation has so far provided scholarships to more than 25,000 students. The Vox Foundation is a non-profit organization that strives to provide quality education to the poor, needy and destitute children. The Vox Group donates a portion of the profits from its group companies to underprivileged students through the foundation every year on the 7th of June. எங்களது குழுமத்தின் நிறுவனர் தினத்தை வாக்ஸ் விருட்சம் என்ற இந்த இடத்தில் இனிதே கொண்டாடி முடித்தோம். இன்று கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் இன்று 600க்கும் மேற்பட்டவருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது. அதில் தேர்வு செய்ய எங்களுக்கு துணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்திலே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னும் 600 பேருக்கு இந்த ஆண்டு இன்னொரு நிகழ்ச்சியில் வழங்க திட்டமிட்டுள்ளோம். அதைத் தொடர்ந்து அரசுக்கும் எங்களது அறக்கட்டளையில் இருந்து ஏற்கனவே பயனாளிகளை தேர்வு செய்தவாறு அரசுக்கு நாங்கள் இந்த பயனாளிகளின் தொகுப்பை அளிக்க உள்ளோம். அதன் மூலம் அரசாங்கத்திடம் இருந்தும் அவர்களுக்கு மேலும் கல்வி உதவி கிடைத்திட இதை வழி செய்யும். அதே போல 50க்கும் மேற்பட்ட எங்களது பயனாளிகள் ஏற்கனவே எங்களது அறக்கட்டளையின் மூலமாக பயன்பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பட்டங்கள், பொறியியல், பாலிடெக்னிக், லா மற்றும் இதர பட்டப்படிப்புகள் படிப்பதற்காக 50 பேருக்கு மேல் இலவசமாக படிப்பதற்கு ஏது செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அதற்கான விண்ணப்பங்கள் எங்களது அலுவலகத்தில் அறக்கட்டளையில் பெறப்படும். அது தேர்வு செய்து அவர்களுக்கும் இலவசமாக பட்டப்படிப்பு வழங்கப்படும். இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களது தலைமுறை தாண்டியும் இது நடைபெறும் வேண்டும் என்னும் காரணத்துக்காக இதற்காக ஒரு தொகுப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரும் வருமானத்தை வைத்து இதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அதற்கான வேலைகளும் நாங்கள் இப்ப ஏற்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் 2 வருஷத்துல அந்த வேலைகள் முடிந்துவிடும். முடிந்த பின்னர் இதற்கு தேவையான பொருளாதாரம் அந்த பகுதியிலிருந்து வரும். அதனால் மேலும் இதை சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் நடத்திட
வருங்காலத்தில் என்னை தொடர்ந்து இருக்கும் தலைமுறைக்கும் அது உதவியாக இருக்கும். ஐயா இறந்து 18 வருஷம் ஆகுது. ஞானசுந்தரம் ஐயா நினைவாதான் இந்த ஒரு ஆண்டும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது 18வது ஆண்டு. 18 ஆண்டுகளா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்ன எங்க ஐயா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா ஒரு 50-100 பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன்னும் பெருசாக்கணும் நினைப்புல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சு அது பெருகி இன்னைக்கு ஒரு 1000 பேர் 1200 பேருக்கு மேல ஆகிருச்சு. அதனால அவர்களுக்கு உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதனால இது ரொம்ப ஏழ்மையா ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு, ரொம்ப மாணவ மாணவிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் ராஜரத்னம் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவர் எங்க ஐயா ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நீண்ட நாள் நெருங்கிய பழக்கம் உண்டு. அவருக்கு அவர் முதலமைச்சர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு செயலாளராக இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் செயலாளராக இருந்தாரு. அவர் பல பதவிகள் இருந்த போதும் அவர் எங்க அப்பாவோட ரொம்ப இணக்கமா இருந்தது காரணத்தினால அவரை இன்னைக்கு அழைச்சிருந்தோம். அவர் இன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் என்று நடத்தி கொடுத்தார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ரோட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்கள், அவர் ரோட்டரி கவர்னரா இருந்திருக்காரு. அது இல்லாம எமரால்ட் பப்ளிஷர்ஸ் ஒரு பதிப்பகம் வச்சு அதுல பல நூல்களை அவங்க பதிப்பிச்சு அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரும் இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. அதற்கும் அவர்களுக்கும் நன்றி. இது நாங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சிறிய தொகைக்கு மேல எங்களால கொடுக்க முடியல. 5000 10,000 அதற்கு மேல எங்களால கொடுக்க முடியல ஒரு குழந்தைக்கு. இது ஒரு குழந்தைக்கு அது போதுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை இன்னும் மேலும் அவர்களுக்கு பல மடங்கு சேர்க்கை ஆகிற மாதிரி பொருளாதாரத்துல அவங்களுக்கு இன்னும் சேர்க்கை ஏற்படுத்துற மாதிரி எங்களை ஒத்த மற்ற அறக்கட்டளைகளையும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து நடத்தினால், ஒன்றாக அவர்களுக்கு நம்ம நிதி வழங்கினால் அவர்களுக்கு ஒரு 20 குறைந்தது 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்க அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதற்காக ஒரு 3-4 எங்களை ஒத்த அறக்கட்டளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் முடிவுக்கு வர்றதில்லை. அதனால ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள அதையும் நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னா ஒரு மாணவருக்கு குறைஞ்சது 25,000 ரூபாயிலிருந்து அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கும். அப்போ அது போதுமானதா இருக்கும். இது பட்டப்படிப்புக்கு ஒரு விதமாகவும் பள்ளி படிப்புக்கு ஒரு விதமாகவும் பிரிச்சு அவங்களுக்கு கல்வி உதவி கிடைக்க எங்க அறக்கட்டளை பாடுபடும்.